வயசு ஏற ஏற சும்மா ஜிவ்விட்டு இருக்காயா. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நீ பார்த்து வேலைக்கு சேர்த்து வச்சவன் இப்போ காரு பங்களான்னு வசதியா இருக்கிறான். நீயும் 20 வருஷமா அவர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற. என்னத்தை செஞ்சாரு பெருசா? இன்னும் வாடகை வீடுதான். அதுக்கு என்ன பண்றது? அந்த நாய் 4 எடுத்து ஜாஸ்தியா படிச்சிருச்சு. சில சலுகை எல்லாம் செய்யறான். அந்த எம்எல்ஏ என்ன பெருசா படிச்சாரு? உனக்கு கேட்டு வாங்க துப்பு இல்ல. உன்னை நம்பி வந்திருக்க பாரு. ஏன் இனிமே வேற எவனையாவது நம்பி போறியா? எப்போ உன்னை நம்பி வந்தேனோ அப்பவே எல்லாம் போச்சு. இனிமே அவன் சீண்ட போறான். தெரியுது இல்ல? எனக்கு மட்டும் ரோஸ் இல்லையா? பழகிட்டானு பாக்குறேன். சந்தர்ப்பம் கிடைக்கிட்டு அந்த நாயை நான் வச்சுக்கிறேன். இந்த நேரம் பார்த்து அடம் முடிக்காத. எதிர்கட்சியார் பார்த்து என்ன நினைப்பா? வாடினா ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வேணாம் விட்டுடு. நான் பரவாயில்ல. வர வர வாழ்க்கையில நிம்மதி எல்லாம் போச்சு. மூக்குன்னு இருந்தா சளி இருக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி குடும்பம் இருந்தா பிரச்சனை இருக்கத்தான் சார் செய்யும். உங்க முண்டாட்டி எவ்வளவு தங்க சார்? ஏன் முண்டாட்டில வந்து நீங்க ஒரு நாள் குடும்பம் நடத்தி பாருங்க பாப்போம். முடியுமான்னு? அங்க இங்கன்னு வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிச்சா எல்லாம் சரியா போகும் சார். அட எவன் வேலை தரான்? நானும் யாராவது ஆபீஸ்ல சார் எனக்கு இப்பதான் சார் நினைவு வருது. என் கூட வேலை பார்க்கிற ஒரு ரிச்சாக்காரன் ஒரு இடத்துல வேலை இருக்குன்னு சொன்னான். என்ன பிராந்தி கடை வேலையா இருக்கேன்னு பாக்குறேன். அது போக நம்ம எம்எல்ஏ ஃபேக்டரியா. அட போயா, மனுஷ முக்கியம் இல்ல, பணம் தான் வாழ்க்கை நாடுறதுக்கு அப்புறம் எவன் கம்பெனியா இருந்தானா எந்த வேலையா இருந்தானா அட்ரஸ் கூட நான் போய் பாக்குறேன். அப்புறம் என்ன, இப்பவே அட்ரஸ் வாங்கி கொடுத்துறேன். இன்னைக்கே போய் வேலைக்கு சேர்ந்துருங்க. நான் போய் இந்த கஞ்சி எடுத்து வந்துடுறேன். சார் சார் ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க. செக்யூரிட்டி இல்லாம நான் யாரையும் வேலையில சேர்த்துக்கிறதுல. நீ போப்பா. முன்ன பின்ன தெரியாதவனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டா நமக்கு தான் வம்பு. வணக்கம். உட்கார். அதெல்லாம் இருக்கட்டும். எது வரைக்கும் படிச்சிருக்கிற? டிகிரி முடிச்சிருக்கேன் சார். இதுக்கு முன்னால எங்க வேலை பார்த்த? கவர்மெண்ட்ல 10 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன் சார். கவர்மெண்ட்ல 10 வருஷம் வேலை செஞ்சிருக்கியா? அப்புறம் ஏன் இந்த வேலைக்கு வந்த? சார் அது லஞ்சம் வாங்கினு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சார். ஏதோ குடும்ப சூழ்நிலையில அப்படி பண்ணிட்டேன். இனிமே அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் சார். சார் ப்ளீஸ் சார். சார் உனக்கு நான் வேலை கொடுக்குறேன். ஏன் தெரியுமா? எதையும் மறைக்காம உள்ளது உள்ளபடியே சொன்ன பார். அதனால அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனா இது கொஞ்சம் கேஷ் ஸ்டீலிங் உள்ள ஒரு வேலை. இதுக்கு உங்க ஏரியால யாராவது பெரிய ஆளுங்க செக்யூரிட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். உன்னால முடியுமா? சார் எனக்கு அப்படியெல்லாம் யாரையும் தெரியாது சார். சார் எனக்கு வேலை மட்டும் இல்லைன்னு சொல்லாதீங்க சார். நான் ரொம்ப சின்சியரா இருப்பேன் சார். ஐயோ, உன் மேல சந்தேகப்பட்டு சொல்ல கண்ணே. கம்பெனி ரூல்ஸ்னு ஒண்ணு இருக்க, அதுக்காக தான் சொல்றேன். சார் என் குழந்தை குட்டிகள்லாம் பட்டியா இருக்காங்க சார். சார் இந்த வேலை மட்டும் எனக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க சார். அதான் இல்லன்னு சொன்னா போகலாம்ப்பா. யோ நீயா? நீ எங்க இங்க வந்த? ஏன்பா இவர் ஏற்கனவே உனக்கு தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரருப்பா. இது வேலைக்கு வந்தியா? ஏப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நானே வேலை வாங்கி கொடுத்துருப்பேன். இவர் யுவர் அப்பாயிண்டட். டேய் இவர் வேலைக்கு சேர்த்துக்கடா. நான் மட்டும் என்ன வேலை போட்டு கொடுக்க மாட்டேன். நான் சொன்னேன் கம்பெனி ரூல்ஸ் இருக்குதே, அதை சொன்னேன். சரி நீயே சொல்லிட்ட, அப்புறம் என்ன? அப்பா இதுல 5000 ரூபாய் காசு இருக்கு, அட்வான்ஸா வச்சுக்க. நாளையில இருந்து வேலைக்கு வந்துரு. போயிட்டு வா. ரொம்ப நன்றி சார். தம்பி ஒரு முக்கியமான விஷயம். நம்ம பிசினஸ் பிராந்தி பிசினஸ். சில சமயத்துல ஆபீஸ்ல வேலை இருக்கும், சில சமயத்துல சரக்கு எடுத்துக்கிட்டு லாரியில போயிட்டு வர வேண்டியது இருக்கும். சார் எனக்கு டிரைவிங் கூட தெரியும் சார். நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்யறேன் சார். தரையை துடைக்க சொன்னா கூட நான் துடைக்கிறேன் சார். இந்த தரையை துடைக்கிறேன்னு சொன்ன பார், அங்கதான் நீ பெரிய ஆளா வருவ. போயிட்டு நாளைக்கு வேலைக்கு வா. போ. இந்த ஆளுக்கு நான் அப்பவே சொன்னேன் கவர்மெண்ட் வேலையில இருந்து பட்டிக்கிறது சாகாதுன்னு. சரி பக்கத்து வீட்டுக்கார வழி அனுப்பிட்டு வந்துடுறேன். இந்தப்பா உன் பேர் என்ன? டேய் கோனைஸ் கப்பைஸ் பாலைஸ். போனா வராது, பொழுது போனா சிக்காது. ஐஸ் 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 ஐஸ். காலை சாப்பிட்டா படிப்பு வரும், கப்பை சாப்பிட்டா கல்யாணம் ஆகும், கோனை சாப்பிட்டா குழப்பம் வரும். சி குழந்தை வளர்க்கும். ஐஸ் வாங்கிக்க. மற்ற காசு கூட இருந்தா நீ வாங்கிக்க. ஐஸ் என்னையா அது? கப்பை சாப்பாடு சார். என்ன சார்? என்ன பீட்ரு ஆட்டோ வச்சிருந்தா இப்ப ஐஸ் வித்துட்டு இருக்க, என்னாச்சு? அதை ஏன் சார் கேக்குறீங்க? பிள்ளைய பெத்தவங்க பிய்ய திங்கன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஆகி போச்சு சார் என் வாழ்க்கை. என்னையா சொல்ற? வேண்டாங்க வேண்டாங்க, என் பொண்டாட்டி ஆட்டோ வித்து பிள்ளைய கான்வென்ட்ல சேர்த்து விட்டான். இப்ப நடு ரோட்ல ஐஸ் வண்டி தள்ளிக்கிட்டு இருக்கேன். அந்த பைப்ல 2 வகுப்பு போறதுக்குள்ள பிச்சை எடுத்தாலும் எடுப்ப போல் இருக்கு சார். சத்தியமா சொல்றேன் சார், வெள்ளக்காரன் நம்ம நாட்டை விட்டு போயிட்டான் சொல்றாங்க சார். அது சுத்த போய். இங்கிலீஷ் கான்வென்ட்ங்கிற பேர்ல பீஸ் வாங்கி சுரண்டி தின்னுக்கிட்டு இருக்கா சார். இது யாருக்காவது நாட்டுல புரியுதா சார்? நான் இது என்னைக்கு யோசிக்க ஆரம்பிச்சேன் தெரியுமா உங்களுக்கு? சரியா இவ்வளவு கஷ்டப்படுறியே, ஒரு வாட்டி என்ன வந்து பாத்துக்கலாம்ல. எதுக்கு சார்? நீங்களே கஷ்டப்பட்டு இப்பதான் மேல வந்திருக்கீங்க. இல்ல நான் வேற உங்களை கஷ்டப்படுத்தணுமா? அதெல்லாம் கிடைக்கட்டும்யா. நாளைக்கு காலையில என்ன ஆபீஸ்ல வந்து பாரு. எதுக்கு சார்?
ஒண்ணும் பேசாத வந்து பாரு. எதுக்கு வர சொல்றாரு? டேய் இவன் ஐஸ் வந்து பையனாச்சு எங்க வந்தா? இவர்தான் நம்ம டிரைவர். என்னது டிரைவரா? ஐஸ் வண்டி தள்ளுறதுப்பா, இது இன்ஜின் ஓட்டுறதாச்சே. எங்கடா ஒரு 10 அடி ஓட்டு பாப்போம். ஐயோ, இந்த நாயை நம்பி எப்படி உட்கார்றது? ஏம்பா, இவன் ஐஸ் வித்த பையன் டிரைவரா போடாதேன்னு முதல்ல சொன்ன கேட்டியா? பாரு, எது எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு இருக்கான்பா. டேய் ஐஸ் வண்டி, உயர கையில புடிங்கி விட்டுறாதடா. என்ன அப்படியே நகர்த்திட்டே போலான்னு பாக்குறியா? யோ, முதல்ல டோர் ஒழுங்கா சாத்தியா. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறானே. ஒரு நல்ல டிரைவரா கிடைச்ச உடனே இந்த நாயை டிஸ்மிஸ் பண்ணு. டேய் ஐஸ் வண்டி, இத தூக்கிட்டு வா. ஹலோ, வண்டி ஓட்டுறது ஒண்ணுதான் என் வேலை, இந்த பொட்டி சட்டி தூக்குறதுதான் உன் வேலை. டேய், நான் யார் தெரியுமா? அவருக்கு பிஏ. பிஏன்னா எங்க ஊர்ல என்ன அர்த்தம் தெரியுமா? எடுபுடி. உங்க ஊர் என்ன பெரிய ஜெனிவாவா? உலக சமாதானம் பேசுற ஊராடா? தொலைச்சு விடுவோம் படுவா. இந்த மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு ஐயாட சொல்லி உன் வேலைக்கே வேட்டு வச்சிருக்காமா. ஒரு லட்சியத்துக்காக ஐஸ் வண்டிக்காரங்கிட்டலாம் நான் பயப்பட வேண்டியதா இருக்கு. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பா? இந்தப்பா, இந்த பால் கடை இங்க கொடு. ஏய் நீயா? என்னடா வெள்ளஞ்சுலமா நிக்கிற? ஐஸ் வைக்க போல. அதெல்லாம் எப்பயே விட்டுப்பிடி இப்ப சிவராம் சார்ட்ட வேலைக்கு சென்றா. நீ அந்த எம்எல்ஏ கோஸ்ட்ல செஞ்சுட்டியா? உருப்பட்டாப்லதான். நான் எதுக்கு அவரோட சேர்றேன்? இவர்கிட்ட வேலை பாக்குறேன். எதுக்கும் ஜாக்கிரதையாரு. இந்த பால் கடை இங்க கொடு. டாய் அயோக்கிய பசங்களா, திருட்டு பசங்களா, துரோகி பசங்களா, என்னடா 2 பேரும் கூடி கூடி பேசுறீங்க? என் சொத்தை எழுதிவாங்களான்னு பாக்குறீங்களா? அதான் இனிமே என்ன எவனும் ஏமாத்த முடியாதுடா. பத்திரம் என் கையில. என்ன ஆச்சு கிழவனுக்கு? நம்ம டுப்பாக்கிற அரசியல்வாதி இல்ல, மருகு வண்டி. இந்த கிழமை விட்டு எழுதி வாங்கிட்டு அல்வா கொடுத்துட்டான். அந்த அதிர்ச்சியில பைத்தியம் முடிச்சு போச்சு. நீயும் மருகு வண்டி கொஸ்டில இருக்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாரு. ஏய் பால்காரா, என்ன குல் பேஸ்கார கூட பேசிட்டு இருக்கிற? குரூப் சரிங்களா? ஏற்கனவே கோச் சேர்ந்தா அந்த சிகப்பு துண்டுக்கார உள்ள கம்பி எண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு அவனை நீ எஸ்கேப் ஆயிட்ட. இன்னொரு தடவை மாட்டின உன்னை கடா சட்டத்தை தூக்கி உள்ள வச்சிருவேன். கடா சட்டம் இல்லங்க, தடா சட்டம். அரசியல்வாதி எங்களுக்கு தெரியாதா? நாங்க வைக்கிறதாண்டா சட்டம். இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். இது என்ன தெரியுமா? என்னடா? ஆசிடு. ஏற்கனவே அந்த கிழவனை ஏமாத்திருக்க. மரியாதை அந்த வீட்டை எழுதி கொடுத்துரு, இல்ல மூஞ்சி இருக்காது. ஆசிட்ட கையில வச்சுட்டு அலையறானுங்களே. என்ன பொக்க பக்க குல்பே கடத்தற போன வண்டியடா. கொஞ்சம் மரியாதையா பேசு. ஏற்கனவே வச்சிருந்த ஆட்டோவுக்கு 3 வீலு, இதுக்கு 4 வீலு. ஏத்துனா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. தள்ளு. இன்னும் ஆளாளுக்கு மிரட்டுறானுங்களே. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா ரொம்ப சீப்பா நினைப்பானே. இந்த நாய்களை கரெக்ட் பண்ணா தான் நம்ம வாழ முடியும். டேய் எட்ரா வண்டிய. என்ன மேல பாக்குற? இரு ஒண்ணு வச்சுக்கிறேன். சார், பிஏ சார். என்னடா வண்டி செல்ப் எடுக்கல, கொஞ்சம் தள்ளி விடுறீங்களா? யார் நானா? பின்ன யார்? நீங்க தான் தள்ளணும். வண்டியில ஏறினதே தப்பா போச்சு. பேசாம ரிக்ஷா வச்சுட்டு போயிருக்கலாம். பொறுப்பேத்துக்கிட்டே. டிரைவர் மூஞ்ச பாரு. வண்டி தள்ளுறதும் இல்லாம இந்த பரதேசி நாயை சேர்த்து தள்ள வேண்டியதா இருக்கு. தள்ளு. தள்ளியா? தள்ளு. தள்ளு தள்ளு முறப்ப. பிஏ சார். என்னடா குல்பி நாயா? பின்னால தள்ளுங்க. என்ன நம்மள கமல மாடு நினைச்சிட்டானா? முன்னாலே பின்னாலே ட்ரில் வாங்குறானே. தள்ளு தள்ளு. முன்னால நான் போத, நீ பின்னால நீ தள்ளு. தள்ளு தள்ளு. 2-3 தடவை தள்ளியாச்சு. என்ன ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குன்னு சொல்றானே. நெஞ்சு வேற கப்பு கப்புன்னு அடைக்குது. வேணும்னே பழி வாங்குறானா? டேய் இனிமே நான் தள்ள மாட்டேன்டா. பிஏ சார், இந்த ஒரே ஒரு தடவை தள்ளுங்க சார். அவனை முடிச்சிடுறேன். ஐயோ, நம்ம ஏரியாவிலேயே வந்து உயிர் எடுக்கிறானே. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான்? ஸ்டார்ட் பண்ணி தொலை நாய.
பத்திரம் என் கையில. என்ன எவனும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. யாரு கட்டுற ஆட்டி காட்டுற படுவா இல்ல போட்டா என் பின்னாலே வாடா. வாமா, எப்படி நம்ம அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பரவாயில்லையா? நல்லா இருக்கு. அதான் அஞ்சா சிங்கம். இதை எதிர்கட்சிக்காரன் பார்த்தா கப்புனு குப்புற வந்து மூக்கு உடைச்சுக்குவான். வாங்க. டேய் ஏன் இங்கே நிக்கிறீங்க? வாங்க போங்க, இது நம்ம வீடு மாதிரி. போய் உட்காருங்க. வணக்கம்ப்பா. வணக்கம். நல்லா இருக்கியா? வாங்கப்பா. இவன் எப்ப ரிலீஸ் ஆனா? என்ன கேட்காம எப்படி விட்டாங்க? சிஸ்டர். டேய், என்ன சிஸ்டர் மிஸ்டர் போட வெளிய. சரி போ, போய்க்கோ. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, கடைசி வரை யாரோ. அது நான் தான்டா. பிறந்தாளுக்கு வர ட்ரெஸ் ஆடாது. அண்ணே. சரி போ, போல. எல்லா நாயங்களும் ஒரு முடிவோட வந்திருக்குதுங்க.